கல்வி கட்டணம் திடீரென்று உயர்த்தப்பட்டதை கண்டித்து சென்னையில் உள்ள ஒரு பள்ளியில் பெற்றோர்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிக கட்டணம் வசூலிக்கும் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீதிபதி கோவிந்தராஜன் கமிட்டி அறிவித்துள்ளது. ஆனாலும் கூட கோவிந்தராஜன் கமிட்டி நிர்ணயித்த கட்டணத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு சில பள்ளிகள் பழைய கட்டணத்தையே தொடர்ந்து வசூலித்து வருகின்றன. இந்நிலையில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அமைந்துள்ள CSI பேன் பள்ளி கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 30% கல்வி கட்டணத்தை அதிகரித்து வசூலிப்பதாக கூறி பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். தாங்கள் செலுத்தும் கட்டணங்களுக்கு சரியான ரசீது அளிக்கவில்லை என்றும் குடிநீர், மின்சாரம் போன்ற அடிப்படை வசதிகள் பள்ளியில் இல்லை என்றும் பெற்றோர்கள் புகார் தெரிவித்தனர். கவர்மெண்ட் சமச்சீர் கல்வி கட்டணத்தை வாங்கணும்னு சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அதை விடவே ஜாஸ்தியா 30% ஏற்றிருக்காங்க. நார்மலா வாங்கினதை விடவே 30% இந்த லாஸ்ட் இயருக்கு இந்த இயருக்கு பாத்தீங்கன்னா பர் டேர்முக்கு 30%, நாட் இயர், பர் டேர்முக்கு 30%. இந்த பள்ளியில் தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் இல்லை என்றும் இந்த நிர்வாகம் சரியான முறையில் செயல்படுவதில்லை என்றும் ரெகனா என்பவர் கூறினார். இவங்க அந்த கோவிந்தராஜன் கமிட்டி அனௌன்ஸ் பண்ண அந்த ரூல்ஸை அவங்க ஒரு இன்ச்சு கூட ஃபாலோ பண்ணல. இவங்களோட கமிட்டியும் இவங்களோட சொசைட்டியும் செப்பரேட்டா இருக்குது. இவங்களோட அராஜகமும் செப்பரேட்டா இருக்குது. டீச்சர்ஸ் இங்க ஒண்ணுமே, ஒரு நிர்வாகம் கூட இங்க சரியில்லை சார். ஒரு டீச்சர்ஸ் கூட ஒரு பிள்ளைங்களை கூட என்கரேஜ் கிடையாது சார். ஒண்ணுமே கிடையாது சார். கல்வி கட்டணத்தை குறைக்க அரசோ பள்ளி நிர்வாகமோ உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தங்களுடைய போராட்டம் தொடரும் என பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். 22,000 23,000 ஏற்கனவே வாங்கிட்டாங்க. அது இல்லாம திரும்ப செகண்ட் டேர்ம் ஃபீஸா ஒரு 6,000, தேர்ட் டேர்ம் ஃபீஸா ஒரு 6,000 கேக்குறாங்க. இதை எதிர்த்து தான் எங்களுடைய இன்றைய முற்றுகை போராட்டம். எங்களுக்கு சாதகமா நிர்வாகம் முடிவு எடுக்கலனா எங்களோட போராட்டம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் இதே போல தொடரும். வெறும் கமிட்டி பரிந்துரை என்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அவற்றை அமல்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்காதவரை இந்த குழப்பங்கள் நீடிக்கத்தான் செய்யும்.